Good morning students. Next நாம் பார்க்க போற டாபிக் என்னன்னா image formation in plane mirror. அதாவது சமதள ஆடியில் பிம்பம் தோன்றுதல். வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். என்னன்னா நம்ம டெய்லி கண்ணாடி பார்ப்போம். ரைட்டா? அப்ப நம்ம பாக்கும்போது கண்ணாடிக்கு உள்ள இருந்து நம்மள திரும்பி பார்க்குற மாதிரி தெரியுது இல்ல? அதே மாதிரி தான் இங்க பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்ல. அத ஜியோமெட்ரிக்கலா பார்ப்போம். ஒரு plane mirror வெர்டிகலா வச்சிட்டோம். நம்ம முகம்பக்கம் கண்ணாடி அதான் ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா வச்சிட்டோம். இந்த சைடு இந்த கோடு போட்டுக்கிறதுல ரஃப் சர்ஃபேஸ் சில்வர்டு கிளாஸ் பூசப்பட்டது. இந்த சைடு பிளேன் சர்ஃபேஸ். அப்ப நம்ம இங்க இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிட்டோம். ஆப்ஜெக்ட் A இங்க வச்சிட்டோம். நம்ம இங்க இருந்து பார்க்கறோம். சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து சம் ஆங்கிள் இருந்து. அப்ப நமக்கு எப்படி தெரியும்? இங்க இருந்து ஆப்ஜெக்ட் இந்த மிரர்ல பட்டு அதாவது இன்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரைட்? அதுக்கு நார்மல் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிளேன் மிரருக்கு பெர்பெண்டிகுலர் நார்மல். இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் I, ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் R தான் வரும். ஆக்சுவலா R தான் வரும். பட் இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் ஈக்குவல். எந்த ஆங்கிள் இருந்து அது இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிள் தான் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேவா? அப்ப Rக்கு பதிலா நம்ம I போட்டுடலாம். I இது மூணு பாருங்க, இன்சிடென்ட் ரிஃப்ளெக்ஷன் நார்மல், இது மூணுமே சேம் பிளேன்ல இருக்குது. ஆரிஜின் இன்சிடென்ட் நம்ம B ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க, இந்த இடத்துல இருந்து பாக்குறீங்க இந்த இமேஜ். நம்ம எப்படி தெரியும்? இது இந்த ஆப்ஜெக்ட் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது இந்த பிளேன் மிரருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது. அப்ப 90 டிகிரில இன்சிடென்ட் ஆனா ஆல் இன்சிடென்ட் ஆகுது பாரு. இன்சிடென்ட் ஆகிட்டு அது என்ன ஆகும்? எந்த ஆங்கிள் அது இன்சிடென்ட் ஆகுது அதே ஆங்கிள் தான் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரைட்டா? அப்ப அதே ஆங்கிள் தான் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? 90 டிகிரில இன்சிடென்ட் ஆகிட்டு 90 டிகிரில அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அதை நம்ம D ன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் D. ரைட்? இது ஆப்ஜெக்ட். பட் நம்ம பாக்குறது எப்படி தெரியும்? கண்ணாடியில் பார்க்கும்போது உள்ள இந்த மாதிரி தெரியும். அதாவது எவ்வளவு சைஸ்ல எவ்வளவு இந்த மிரருக்கும் இந்த ஆப்ஜெக்ட்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உள்ள அவ்வளவு டிஸ்டன்ஸ் அவ்வளவு சைஸ்ல நமக்கு தெரியும். ஓகேவா? நம்ம பார்க்கும்போது என்ன, நம்ம கண்ணாடி பாக்குறோம்னா நாம உள்ள போறோமா இல்ல, அப்ப உள்ள போயிட்டு திரும்பி பாக்குற மாதிரி தெரியுது இல்ல? ஓகே, அதே மாதிரி தான். அப்ப உள்ள தெரியும். இது A டெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்மள பாக்குற மாதிரி தெரியுது இல்ல? அதான் அந்த அம்புகுறி. இந்த நம்ம பாக்குறோமா, இந்த அம்புகுறி நாம் பாக்குற மாதிரி தெரியும். ஓகேவா? இது இமேஜ், இது ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். இது மெய் பிம்பம், இது மாய பிம்பம். இந்த இமேஜ் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா இது தெரியாது. அதான் இது மெய் பிம்பம், இது மாய பிம்பம். ஓகே, டிஸ்டன்ஸ் பாருங்க, DO அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இது இமேஜ் டிஸ்டன்ஸ். ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ரைட்? அடுத்து பாருங்க, இங்க ஒரு கேண்டில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்க இருந்து பாக்குறோம். இது டாப் அண்ட் பாட்டமா பாக்குறோம். இங்க ஃபயர்னா ஆல், இந்த ஃபயர்னா ஆல் டைரக்ஷனும் போகும். பட் நம்ம 2 டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இங்க இருந்து பட்டு இன்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகும். எந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இதுக்கு நார்மல் தான் தெரியும். இந்த ஆங்கிளுக்கு நார்மல் இருந்தா இப்படி, இதுக்கு நார்மல், இதுக்கு இது நார்மல். ஓகே, அதே மாதிரி நம்ம பாட்டமும் பாக்குறோம். இந்த மாதிரி 2 ரே வந்து பட்டு இந்த மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, இது ஆப்ஜெக்ட் வந்து இந்த மிரர்ல பட்டு நமக்கு இந்த மாதிரி தெரியுது. நம்ம இங்க இருந்து பாக்குறோம். ஓகேவா? பட் இந்த ஆப்ஜெக்ட் கண்ணாடிக்கு உள்ள எப்படி தெரியும்? இந்த மாதிரி இமேஜா தெரியும். எந்த டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு சைஸ்ல இருக்குது எல்லாமே இந்த மாதிரி இமேஜா தெரியும். இது மெய் பிம்பம், இது மாய பிம்பம். இது ரியல் இமேஜ், இது வெர்ச்சுவல் இமேஜ். அதாவது ரியல் ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட சென்ஸ் பண்ண முடியும், இது சென்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது இமேஜ். ரைட்? நம்ம ஒரு மிரர் வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும். இந்த மாதிரி இங்கிருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பட் என்னன்னா இது ஜியோமெட்ரிக்கலா போட்டிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிளா. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி பட்டு நமக்கு தெரியுது அப்படின்னு அவங்க ஜியோமெட்ரிக்கலா போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல இந்த இன்சிடென்ட் ரிஃப்ளெக்ஷன், அதாவது AON நார்மல், இது ஒரு ஆங்கிள். சரியா? AON இது ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா DAOக்கு. இப்படி போயிட்டு இங்க ஒரு இந்த ஆங்கிளும், எந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும்
ஈக்குவலா இருக்குது, அதாவது அல்டர்னேட் ஆங்கிள். அல்டர்னேட் ஆங்கிள் அதாவது ஒன்று விட்ட ஆங்கிள், ஒன்று விட்ட கோணம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. என்னன்னா ஆங்கிள் ஏ இங்கிருந்து போயிட்டு இங்க ஏஓஎன் இதுவும் இதுவும் டிஏஓ இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்குது. பட் அது அல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஒன்று விட்ட கோணம். அடுத்து என்னன்னா ஆங்கிள் இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகுது இல்ல, அந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் அதாவது பிஓஎன்னும் ஈக்குவல் டு OA' இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அதாவது ஒத்த கோணம். இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கும், அது ஒத்த கோணம். இதுவும் இதுவும் அல்டர்னேட் ஆங்கிள், ஒன்று விட்ட கோணம். ஓகே, அடுத்து பாருங்க இந்த ஆங்கிளும், திஸ் இஸ் ட்ரையாங்கிள். ஓகே, இது ODA ODA, ஏன்னா இது 90 டிகிரியில் இருக்கு பாருங்க, இது 90 டிகிரியில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் 90 டிகிரியில் இருக்குது. அப்போ ODA ஈக்குவல் டு OA', ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். ரைட்? அப்ப எப்படி இது? திஸ் இஸ் ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள். ஓகே, அப்ப ட்ரையாங்கிள் ODA அண்ட் ட்ரையாங்கிள் ODA' ரெண்டுமே கன்க்ரூண்டா இருக்கும், அதாவது சர்வசமமா இருக்கும். இப்ப என்ன போடலாம்? AD ஈக்குவல் டு A' போடலாமா? AD ஈக்குவல் டு A' போடலாம். ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இங்க தெரியுது அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க தெரியும். இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ், இது என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ் தான் இங்க தெரியும். என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்க தெரியும். அப்ப AD ஈக்குவல் டு A', ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ அதான் இங்க போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஆங்கிள் AON ஈக்குவல் டு ஆங்கிள் DAO, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். பட் அது அல்டர்னேட் ஆங்கிள், ஒன்று விட்ட கோணம். செகண்ட் பாயிண்ட் ஆங்கிள் BON ஈக்குவல் டு ஆங்கிள் OA', ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஒத்த கோணம். ஹென்ஸ் இட் ஃபாலோஸ் தட் ஆங்கிள் DAO ஈக்குவல் டு OAD, ரெண்டுமே எப்படி ஈக்குவலா இருக்குது. அதாவது இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ், இமேஜோட ஆங்கிள், இது ஆப்ஜெக்டோட ஆங்கிள். ஓகே, த ட்ரையாங்கிள்ஸ் triangle ODA and triangle ODA' ரெண்டு எப்படி இருக்குது? கன்க்ரூண்டா இருக்குது, அதாவது சர்வசமமா இருக்குது. அப்ப AD ஈக்குவல் டு A'. This shows that the image distance DI inside the plane mirror, உள்ள இமேஜ் உள்ளதான இருக்குது, நம்ம மிரர்ல பாக்குறது இமேஜ். ஓகே, அந்த DI அது உள்ள இருக்கிற பிளேன் மிரர்ல இருக்கிற இமேஜ் டிஸ்டன்ஸ் equal to the object distance DO, இதுக்கு ஈக்குவலா இருக்குது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குது in front of the plane mirror. ஓகேவா? அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ பொறுமையா பாருங்க. ஓகே, தேங்க்யூ.